ஹாய் வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேட்ரிட ஒரு பார்க்கிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே மேட்ரிடில் பார்த்தீங்கன்னா நம்ம காரை வந்து ரோட்லேயே தான் பார்க் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் கொஞ்சம் வீட்டில் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், கேரேஜ் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். இல்லைனா ஜென்ரலாக யூ கேன் பார்க் இட் ஆன் த ரோட். ரோட்டில் வந்து இப்போது 3 டைப்ஸ் ஆஃப் பார்க்கிங் இருக்குது. க்ரீன் லைன், ப்ளூ லைன் அண்ட் தென் ஒயிட் லைன். ஓகே, ஸோ நான் அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அந்த டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் மேட்ரிடில் பார்த்தீங்கன்னா வாக் பண்ணுறவங்களுக்கு தான் ஆல்வேஸ் ப்ரிஃபரன்ஸ் அதிகம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நீங்கள் பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் நடக்கும்போது உங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம் மோஸ்ட் ஆஃப் த டைம். அதுவும் டிபெண்ட்ஸ். ஓகே, ஒரு சில கிராசிங்கில் பார்த்தீங்கன்னா சிக்னல் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வாக்கராக இருந்தாலும் நீங்கள் யூ ஹேவ் டு ஃபாலோ தட் சிக்னல். அது ஒன்று இருக்குது. ஸோ இல்லாத பட்சத்தில் வாக்கிங் அந்த சிக்னல் இல்லைன்னா நீங்கள் வந்து ஜெனரிக்காக எங்கே வேணாலும் நீங்கள் வாக் பண்ணலாம். யாராவது வெஹிக்கிளில் வந்தாங்கன்னா அவங்க தே வில் ஸ்டாப் ஃபார் யூ. ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ பார்க்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி க்ரீன் லைன், ப்ளூ லைன், ஒயிட் லைன். ஓகே, க்ரீன் லைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடெண்ட்க்கு. ஸோ இப்போ நான் அந்த ஏரியாவில் ரெசிடெண்ட்டாக இருந்தேன்னா ஒரு சர்டைன் லிமிட் இருக்கும். அந்த பார்ட்டில் வந்து நீங்கள் க்ரீன் லைனில் எங்கே வேணாலும் நிப்பாட்டிக்கலாம். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட பார்க்கிங் அலோகேட் ஆகிருக்க ரெசிடெண்ட் அலோகேட் ஆகிருக்க நம்பரை பொறுத்து. ஓகேவா, என்னோடய எக்ஸாம்பிள் இப்போது 133ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நான் ஐ கேன் பார்க் wherever this 133 comes in, so I can park my car. Okay, if I am a resident of that and it needs to be registered. Okay, ஸோ நம்ம மேட்ரிடோட இதில் கம்யூனிட்டியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அதை வச்சு தான் பார்க்கிங் சிஸ்டம் அலோகேட் ஆகும். சப்போஸ் நீங்கள் பார்க்கிங் சிஸ்டம் இல்லாத இந்த இடத்துல பார்க் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் கெட் அ ஃபைன். ஓகே, ஸோ அது இட்ஸ் வெரி காஸ்ட்லி. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ரெசிடென்ட் சிஸ்டம் போகிறது தான் பெட்டர். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் கிடையாது. ஸோ இயர்லி இட் இஸ் காஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கார் டைப். உங்கள் கார் வந்து சி டைப்பா, பி டைப்பா, இல்லை ஈகோவா, இல்லை அந்த மாதிரி கம்ப்ளீட் ஜீரோ. ஸோ காஸ்ட் வில் வேரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து ஒரு ரேட். ஸோ தட் இஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் கம்பேர் டு ஈகோ அண்ட் ஜீரோ. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் ப்ளூ வந்து டெம்ப்ரரி டெம்ப்ரரி பார்க்கிங். ஸோ ப்ளூ லேன் எங்கெல்லாம் இருக்குன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆஃபீஸஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி கமர்ஷியல் பிளேசஸ் உள்ள இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 3 hours மேக்ஸிமம் அந்த மாதிரி இல்லை 2 hours மேக்ஸிமம் பார்க் பண்ண முடியும். ஸோ அது இருக்குது. ஸோ அதனால அது ப்ளூ லேன். ஓகேவா, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ரைவேட் பார்க்கிங்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் அந்த மாதிரி பே பண்ணிவிட்டு பார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒயிட் லைன் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரீ. நீங்கள் எங்கே வேணாலும் பார்க் பண்ணலாம். அது வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஸோ அது நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணணும். ஓகே, செக் பண்ணிவிட்டு பார்க் பண்ணுங்கள். தட் இஸ் அபவுட் த பார்க்கிங் சிஸ்டம். எக்ஸாம்பிள் இப்போ இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் பார்த்தீங்கன்னா சிக்னல் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரெட் இருந்தால் நம்ம போகக்கூடாது. ஸோ க்ரீன் இருக்கனால நம்ம போகிறோம். பட் சம்டைம்ஸ் ரெட் இருக்கும். ஸோ அந்த டைமில் போகக்கூடாது.
இங்கே எல்லோரும் பார்த்திங்கன்னா நிறையா எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க. இங்கே மேட்ரிட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி இருக்குது. நம்ம சைடில் அது இருக்காது. பட் ஆனால் இங்கே நிறையா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. ஸோ